இத நல்லா கொத்துங்க, கட்டிகளை நல்லா உடைங்க, இப்படி சுத்தி அணைக்கணும். இது ஒரு வருஷம் வளர்ச்சி இல்ல. இங்க ரொம்ப மண்ணை அணைக்க கூடாது, இங்க அணைச்சா வண்டு வந்துடும். தண்ணி இங்கதான் நிக்கணும். இதுல ஓரம் குப்பை, இந்த காட்டு செடி என்னென்ன வளருதோ எல்லாத்தையும் பிடிக்க உள்ள போடுங்க. ஒவ்வொரு மூலிகைக்கு ஒரு சத்து இருக்கு. பூனை சத்துச்சா, நாய் சத்துச்சா, ஆடு சத்துச்சா, மாடி சத்துச்சா, எல்லாத்தையும் வெட்டி புதைங்க. மீன் கழிவுனா தென்னை மரத்து தூர்ல புதைங்க. கடையை தேடி போகாதுங்க. கழிவு என்னென்ன கிடைக்குதோ எல்லா தென்னை மரத்து தூர்ல புதைங்க. இது இன்னும் 3 வருஷத்துல காய்ச்சி தக்கப்பூண்டு விதைக்க போடலாம், உளுந்து போடலாம். உளுந்து தான் மண்ணுக்கு நல்லா வரும். கட்டிகளை உடைக்க உளுந்து. எப்பேரிப்பட்ட களிமண்டையும் மாத்திர சன்னா உளுந்துக்கும் தக்கப்பூண்டுக்கும் உண்டு. இதான் தக்கப்பூண்டு. அதனால நம்ம தமிழர்களுடைய பயிர் உளுந்து. டெய்லி எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோ வாயிலாக தோட்டத்தை வளப்படுத்துறது உளுந்து. பிள்ளைகளுக்கு உளுந்த தீவனமா கொடுங்க. ஆண்ட்ரோசைன் நிறைய இருக்கு. 100 வயசு வாழலாம். மெமரிஸ் ப்ராப்ளம், ஐசிபியா ப்ராப்ளம், மூட்டு வலி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கு தான் உளுந்து உணவு. ஆயில கூட்டணுமா?